ஒரு எம்எஸ்எம்இ ஓனர் 4 ஸ்டாஃப்ஸ்ல இருந்து 12 ஸ்டாஃப்ஸ் இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு பிசினஸை வளர்த்துருக்காங்க. எப்படி? இது ஒரு ரியல் சேஞ்ச் ஸ்டோரி. ஸ்டார்டிங்ல ஃபுல் கேஸ் மோட்ல தான் இருந்தது. டெய்லி டென்ஷன், யார் என்ன பண்றாங்கன்னு ஒரு கிளாரிட்டி இருக்காது. பிசினஸ் ஓனர் ஃபுல் டைம் ஃபயர் ஃபைட்டிங் மோட்ல தான் இருப்பாரு. ஒரு பிசினஸ் ஃபயர் ஃபைட்டிங் மோட்ல இருந்தது அப்படின்னா அங்க growth வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா டே இன் அண்ட் டே அவுட் நீங்க ஃபயர் ஃபைட்டிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. growth பத்தி யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட டைம் இருக்காது. அப்புறம் என்னதான் நடந்து சிஸ்டம்ஸ் செட் பண்ணணும்னு டிசைட் பண்ணோம், ரோல்ஸ் கிளியரா டிஃபைன் பண்ணோம், டீமுக்கு ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுத்தோம், ஒர்க்கு டெய்லி ட்ராக் பண்ணோம், வீக்லி ரிவ்யூஸ் பண்ணோம், ரிப்போர்ட்ஸ் வீக்லி ஜென்ரேட் பண்ணோம், டெய்லி அண்ட் வீக்லி ரிப்போர்ட்ஸ்ல இருந்து எப்படி ப்ராப்பரா டெசிஷன் எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தோம். ஸோ ரிசல்ட், டீம் கான்ஃபிடண்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிசினஸ் ஓனர் ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. பிசினஸ்ல ப்ராஃபிட் பூஸ்ட் ஆச்சு. 4 டீம்ல இருந்து 12 டீமுக்கு க்ரோ ஆனாங்க. இப்போ ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. உங்க பிசினஸ்லயும் சேஞ்ச் வேணுமா? லெட்ஸ் டாக் 1-to-1. கமெண்ட்ல சேஞ்ச் அப்படின்னு போடுங்க. யுவர் growth story can start immediately.